ஒரு ஊர்ல ஒரு பண்ணையார் ஒரு நாயையும் ஒரு கழுதையையும் வளர்த்திட்டு வந்தாராம். அந்த பண்ணையாருக்கு இந்த நாய் மேல பயங்கரமான பாசம். ஏன்னா 2 முறை திருடங்களை இந்த நாய் கையங்களவமா பிடிச்சு கொடுத்துருக்கான். இந்த நாயும் அந்த முதலாளி மேல நல்ல விசுவாசமா இருக்குமா. அவர் கூட அடிக்கொருக்க விளையாடவும், அவர் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் மடியில போய் படுத்துக்கிட்டு அவர் மூஞ்சியை நக்கவும், இந்த மாதிரி சேட்டையெல்லாம் அந்த நாய் பண்ணுமா. இதை பார்த்த கழுதைக்கு பயங்கரமான பொறாமை. இதோட எண்ணத்தை அந்த நாய் புரிஞ்சுக்கிட்டு கழுதைகிட்ட சொல்லிச்சான். நண்பா, என்னை பார்த்து நீ பொறாமப்படாத, என்ன மாதிரி நீயும் நம்ம எஜமான்கிட்ட நடந்துக்காத, அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் ஒன்று அடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த கழுதை சொல்லிச்சான், நண்பா, நானும் கூடிய சீக்கிரம் உன்ன மாதிரியே நம்ம எஜமானர்கிட்ட எல்லா சலுகையும் வாங்கி காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு நாள் அந்த எஜமானர் எங்கேயோ வெளியே கிளம்பி வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருந்தாராம். அந்த நேரம் பார்த்து இந்த கழுதை கரெக்டாக அவர் மடியில் போய் உட்காந்துட்டு அவர் மூஞ்சியை நக்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த எஜமானருக்கு பயங்கரமாக கோபம் வந்து பக்கத்துல இருந்து ஒரு பெரிய உருட்டு கட்டி எடுத்து அந்த கழுதையை அடின்னு அடிச்சாராம். அது கத்திக்கிட்டே ஓடிருச்சான். இந்த மாதிரி தாங்க நாமளும்